السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. الحمد لله. பாசத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக அரிசினுடைய நிழலை பெறக்கூடிய நபர்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது வரஜுலுன் தொலபத்ஹு இம்ரஅத்துன் ذاتு மன்சிபின் வஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். அதாவது உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கும் பொழுது அந்த நபர் சொல்லக்கூடிய வாசகம், நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது பெண்ணுக்கு அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, நல்ல ஒரு செல்வம் இருக்கிறது. அந்த பெண் ஒரு ஆணை தவறான வழிக்கு அழைக்கும் பொழுது யாரும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்காத அந்த சமயத்தில் யாருக்கும் அந்த தவறு வெளிப்படாது. அப்படின்ற சமயத்திலுமே கூட அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று ஒருவர் ஒதுங்குவார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசினுடைய நிழலை தருகிறான். நினச்சி பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு மோசமான ஒரு காலகட்டங்கள். பாலியல் பலாத்காரம் என்பது மிக மோசமான முறையில் அங்கங்கே நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவர் வல்கட்டாயமாக அந்த பெண்ணை ஒரு ஆணானவன் பாலியல் பலாத்காரம் செய்தார் என்ற செய்தியை பல இடத்தில் நம்ம பார்க்கிறோம். இங்கேயாவது ஒரு பெண் ஒரு ஆணை துரத்தினாள் என்று நாம் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் வரலாற்று ரீதியாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண் அடைவதற்காக ஆசைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் யாரும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்காத அந்த சமயத்திலும் சொன்னார்கள், மஅதல்லாஹ் இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று அந்த தனிமையிலும் கூட பயந்தார்கள். அதே போன்று எந்த ஒரு மனிதன் ஒரு பெண்ணானவள் தனிமையில் தவறுக்காக வேண்டி அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்த வண்ணமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து விலகி செல்வானோ அவனுக்காக வேண்டி நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசினுடைய நிழல் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அதிகமான இளைஞர்கள் அதிகமான இளம் பெண்கள் அவருடைய வாழ்க்கையை துளைப்பது இந்த விஷயத்தில் தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இளைஞர்களே, இதை நாம் கவனம் எடுக்க வேண்டும். எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் யாரும் பார்க்கவில்லை என்று செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது நாம் இதை போன்ற காரியங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நாளை மறுமையில் அல்லாஹுடைய பிடியிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய அரிசியின் நிழலையும் நாம் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீ ஆக்கியவர்களுடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.